ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர்லைன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன டின்னர்னு பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல கீ ரோஸ்ட் நெய்யை வச்சு நல்லா இந்த தோசையை நம்ம நல்லா ரோஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். இது 2 டைப்ஸ் ஆஃப் சட்னி பண்ணியிருக்கேன். ஒன்று இந்த கோகோனட் அந்த உடச்சக்கடலை இருக்குல்ல அந்த சட்னி. எப்பயுமே நம்மளுக்கு இது ரொம்ப ஈஸியாக வேலை முடியும். அதை அப்படியே 2 பச்சை மிளகாய் வச்சு அதை அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு அதெல்லாம் செவந்த பிறகு கொஞ்சம் கருவேப்பிலையை அதில் போட்டு தாளிச்சிட்டோம்னா இந்த தேங்காய் உடச்சக்கரை சட்னி நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இது தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல பெஸ்ட் காம்பினேஷன். அண்டு கார சட்னியும் பண்ணியிருக்கேன். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல் வெங்காயம், தக்காளி, ரெட் சில்லி, கொஞ்சம் கல் உப்பு, ஒரு சின்ன பல் பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி இதெல்லாம் வச்சு அரைச்சிருக்கேன். அதுலேயே கொத்தமல்லி, கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த குக்கரில் நான் இதை அப்படியே எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு அதில் அரைச்சி வச்சுருக்கோம்ல பச்சையாக அதை போட்டுட்டு நல்லா அதை நம்ம வதக்கி கொஞ்ச நேரம் மூடி இருந்தால் அது நல்லா ரெட் கலர் சட்னி நமக்கு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா எப்பயும் போல் நம்ம இந்த டிஷ்யூ பேப்பர் வாங்கியிருக்கோம். இது நிறைய தேவைப்படும் நம்ம வீட்டுக்கு. தோசைலாம் செய்து முடித்த பிறகு அது நிறைய சுற்றி ஆயிலெலாம் அடிக்கும்ல, அதுக்கு நம்ம இதை பாருங்கள் எவ்வளோ அதில் டர்ட்டியாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம தொடச்சிட்டோம். அதுக்கப்புறமா ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் நம்மளுக்கு வேணும் இல்லையா? ஸோ அதனால தான் ஒரு ஆப்பிள் கட் பண்ணிவிட்டு அதில் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன். ஆப்பிள் நாங்கள் எப்பவுமே தோல் அதை ஸ்க்ரப் பண்ணி எடுத்துருவோம். கொஞ்சோண்டு சுகர் போட்டிருக்கேன். ஆப்பிள் ஆல்ரெடி ஸ்வீட்டாக தான் இருக்கும். கொஞ்சோண்டு மில்க் ஊற்றி அதை நல்லா நம்ம ஜூஸாக பண்ணிவிட்டு ஸோ அதுவும் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டோட டின்னர் அண்ட் ஃப்ரெஷ் ஜூஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.